ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு புது இங்கிலீஷ் டெக்னிக்கை கற்றுக்க போகிறோம். அது பேர் ஷேடோவிங் டெக்னிக். ஸோ அதை நம்ம பார்க்கலாமா? வாட் இஸ் ஷேடோவிங்? ஷேடோவிங்னா லிசனிங் இன் இங்கிலீஷ் அண்ட் ரிப்பீட்டிங் இட் இம்மீடியட்லி லைக் எ ஷேடோ. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற இங்கிலீஷ் சென்டென்சஸை கேட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கலாம், இல்லை லவுட் ஸ்பீக்கரில் கூட வச்சுட்டு அப்படியே நான் என்ன சொல்கிறேன்னு அதை கேட்டு ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லும்போது 5 நிமிஷமோ இல்லை 5 செகண்டோ யோசிச்சு திங்க் பண்ணி சொல்லாமல் டக்குன்னு ரிப்பீட் பண்ணுங்க. என்ன சென்டென்ஸ் சொன்னாலும் அது பேர் தான் ஷேடோயிங். எப்படி வெயிலில் நெல் கூடயே வருதோ அதே மாதிரி இந்த சென்டென்ஸை டக்குன்னு யோசிக்காம டக்குன்னு ரிப்பீட் பண்ணுறது தான் ஷேடோயிங். ஏன் இது மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் ஆகிற டெக்னிக்னா, நம்ம பிரெயின் எப்பயுமே ஒரு இங்கிலீஷை சைல்டு மாதிரி தான் லேர்ன் பண்ணும். அதாவது சைல்டுக்கு எப்படி ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கு மண்டையில் வந்து பதிஞ்சிருமோ, அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசுல ஆழமாக அது பதிஞ்சிரும். இப்படி ஒரு சாங் ஒரு 10 வாட்டி கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மண்டையில் அது நம்ம ஆசைப்பட்டாலும் படலைனாலும் மைண்டில் போகணுமோ அது மாதிரி. ஸோ ஷேடோவிங் இம்ப்ரூவ்ஸ் ப்ரொனவுன்சியேஷன், ஃப்ளூவன்சி அண்ட் கான்ஃபிடென்ஸ். லெட்ஸ் ட்ரை டுகெதர். நம்ம இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமா எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நான் இப்போ சொல்கிற சென்டென்ஸை என் கூட சேர்ந்து டக்குன்னு ரிப்பீட் பண்ணுங்க. 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும், ஓகேவா? ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட். ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட். ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட். She doesn't like coffee. She doesn't like coffee. She doesn't like coffee. What are you doing right now? What are you doing right now? What are you doing right now? ஸோ இப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் நான் சொன்னோன்னே ரிப்பீட்னு சொன்னோடனே அப்படி ரிப்பீட் பண்ணிங்களா? ஸோ இது பேர் தான் ஷேடோயிங். பார்த்தீங்களா, உங்களாலையும் பேச முடியுது. ஸோ காமனான மிஸ்டேக் ஷேடோயிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிறோம். அதாவது அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்க நினைக்கிறோம். நிறைய நேரம் யோசிக்கிறோம், கிராமரில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதெல்லாமே இங்கே பண்ண தேவையில்லை. ஷேடோயிங்னா அப்படியே கேட்டு ரிப்பீட் பண்ணுறது மட்டும்தான். இது சவுண்டை பேஸ் பண்ணாத ஸ்டடி, ஓகேவா? ஸோ இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சப்டைட்டில்ஸ் வச்சோ கேட்டோ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு பாயிண்டில் சப்டைட்டில்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க, கேட்டு மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். அங்கே தான் உங்களோட ஃப்ளூயன்சி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு ஷேடோயிங் வீடியோ நான் போடுவேன். என் கூட சேர்ந்து இந்த ஜர்னியில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.